படத்தோடைய ப்ளஸ் டைரக்டர் அண்ட் ஆக்டர் தனுஷ். டைரக்டர் தனுஷ் இதுக்கு முன்னாடி நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் மூவி எடுத்திருந்தாரு. இந்த மூவியை ஃபீல் குட் மூவியாக பவர் பாண்டி மாதிரி எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இது நார்மல் அவுட்புட்டாக தான் வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். இது ஒரு ஆர்டினரி ஸ்டோரி. ஸ்க்ரீன் ப்ளே ப்ரெடிக்டபிளாக தான் இருந்தது. படமும் ஸ்லோவாக தான் போகுது. ஆக்டர் தனுஷா இந்த படத்தை தாங்கி பிடிக்க முயற்சி பண்ணுறாரு. ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ராங்காக இல்லாட்டி அவரும் தான் எவ்வளோ தான் தாங்கி பிடிப்பாருன்னு எனக்கு தெரியல. தனுஷ் ஆக்ஷன், இமோஷன், சென்டிமெண்ட் எல்லாத்துக்குமே வழக்கம் போல் நல்லாவே பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் சொந்த ஊர்லேருந்து வெளியூர் போயிட்டு அதுக்கப்புறம் சொந்த ஊருக்கே வந்து வேலை செய்கிற சீன்லாம் நல்லாவே அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தனுஷ்க்கும் கண்ணுக்குட்டிக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது. அந்த சீன்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சினிமாட்டோகிராஃபர் கிரண் கௌசிக், அப்புறம் எடிட்டர் பிரசன்னா அவங்க பங்குக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஜி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. பிஜிஎம் நல்லாவே பண்ணியிருக்காரு. பாட்டு என்ன சுகம், அப்புறம் எஜாமே தந்தானே அப்படின்ற சாங்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் வந்து ஸ்டார் ஆக்டர் படத்தோடைய சுமாரான பட லிஸ்ட்டில் இந்த படமும் வந்து சேரும். ஆர்டினரியான ஸ்டோரி, அதுக்கு ஆர்டினரியான ஸ்க்ரீன் பிளேன்னு மிரட்டியிருக்காரு தனுஷ். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.